அனைவருக்கும் வணக்கம். நமது வேலை வழிகாட்டி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதேமாரி சோசியல் மீடியாலையும் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. மத்திய அரசினுடைய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் உள்ள இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது ஆஃபீஸ் ஹெல்ப்பர் பண்ணிடுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்குது. நம்ம சேனலில் தான் இப்போ வந்து இதை வந்து சொல்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான வாய்ப்பை வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உண்மையான தகவலை மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து இதை ஷேர் பண்ணுவோம். ஃபேக்கான நியூஸ் வந்து எதுவுமே நம்ம ஷேர் பண்ணுறது கிடையாது. இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறது மட்டும்தான். கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 4/9/2025. இதுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இதுக்கு வந்து உண்டு. இதோட டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் மதுரையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்குது. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4/9/2025 5 மணி வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸை நம்ம இதில் பார்த்துருவோம். இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங் வந்து ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 40 வரை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 38 வரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு டிகிரி முடித்து டேட்டா என்ட்ரி ஒர்க் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸு, டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் மற்றும் இங்கிலீஷில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 29,200 சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹெல்ப்பர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது. அதே ஏஜ் குவாலிஃபிகேஷன் தான். இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க அந்த நாலேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 26,800 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலுவலகம் சார்ந்த வேலைகளை வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1st வீக்லேயே நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கூகுள் ஃபார்மு. கீழே லிங்க் ஆப்ஷன் கொடுத்துட்றேன், அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி நாள் வந்து 4/9/2025. உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இன்டர்வியூ வைக்கிறது வந்து 25 செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க காலையில் 9 மணிக்கு. 5வது தளம் அகாடமிக் பிளாக்கு, ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸு மதுரை டெம்பரரி கேம்பஸ், ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அங்கே தான் இப்போ வந்து இந்த எய்ம்ஸோட அபிஷியல் பில்டிங் வந்து இருக்குது. ஏன்னா எய்ம்ஸ் வந்து இப்போ தான் கட்டுமானம் நடந்து கொண்டு இருப்பதனால இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மெல்லாம் கவனமாக ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இதில் சிலபஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, பார்த்து கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.